ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம டுடே இஸ் ஏ குட் டே சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட் அதுக்கு முன்னாடி எல்லோரும் வந்து எக்ஸாமுக்கு நல்லா படிச்சுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லா எக்ஸாமுக்குமே பிரவீன் வரைக்கும், பிராத்மிக்லேருந்து பிரவீன் வரைக்கும் எல்லா எக்ஸாமுக்கும் நல்லா படிச்சுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு ப்ரிப்ரேஷன் வீடியோ எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதுவும் பாருங்கள், அதுவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் எல்லா லெசனுமே நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து ஒரு முக்கியமான விஷயம் கேட்கலாம், உங்ககிட்டயே வந்து பேசலாம் அப்படிங்கிறக்காக தான் நான் இந்த வீடியோ போடுறேன். லாஸ்ட்டாக வந்து நிறைய பேர் வந்து நிறைய கமெண்ட் பண்ணுறீங்க, நல்லாயிருக்கு, நல்லா டீச்சிங், நல்லா எடுக்கிறீங்க, அப்படி இப்படி நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க. உங்கள் எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் தென் வந்து இப்போ வந்து ரீசெண்டாக இந்த 1 வீக்காக வந்து 2 பேர், அது யாருன்னு எனக்கு தெரியல. 2 பேர் வந்து பர்ட்டிகுலராக வந்து விடாமல் அடிக்கடி வந்து இந்த மாதிரி நீ நல்லாவே எடுக்கிறதில்ல, உனக்கு எதுக்கு, உன்னை யார் டீச்சிங் எடுக்க சொன்னா, நீ ஸ்டாப் பண்ணு, உனக்கு யூடியூபே செட் ஆகாது, நீ எல்லாம் வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லி எல்லா வீடியோலையும் நீ வேஸ்ட்டு அப்படின்னே சொல்கிறாங்க. ஏன் இந்த மாதிரி பேட் கமெண்ட்ஸ் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. நான் ஃபஸ்ட்டு வந்து ஓகே, ஏதோ அவங்களுக்கு ஏதோ புரியலையோ, இல்லை நம்ம ஏதோ மேலே தப்பு இருக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் இருந்தேன். பட் விடாமல் அந்த மாதிரி ஹர்ட் கமெண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கும்போது எனக்கு ஏன் அப்படின்றது ரீசன் புரியல. நிறைய பேர் வந்து நல்லா எடுக்கிறீங்கன்னு, நிறைய டீச் பண்ணுறீங்க அப்படின்னு எல்லாம் சொல்கிறீங்க. பட் இந்த மாதிரி கமெண்ட்ஸ் வரும்போது அது உண்மையா இல்லை வேணும்னே பண்ணுறாங்களா அப்படின்றது எனக்கு தெரியல. ஸோ தயவுசெய்து நீங்கள் சொல்லுங்கள், நான் எடுக்கிற டீச்சிங் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா, புரியுதா அப்படின்றது. எல்லா லெசனுமே பிராத்மிக்லேருந்து பிரவீன் வரைக்கும் நம்ம எல்லா லெசனுமே அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். எனக்கே வந்து நான் ஓகே, ஒரு 2-3 கமெண்ட்ஸ் வந்தப்போ ஓகேன்னு நினச்சேன். விடாமல் ஒரு 10 கமெண்ட் கிட்ட இருக்கும், 2 பேர்லேருந்து வந்துக்கிட்டே இருக்குது விடாமல். அது ஏன் அப்படின்றது எனக்கு தெரியல. அவங்க வேணும்னே பண்ணுறாங்களா, இல்லை நான் எடுக்கிறது உங்களுக்கு புரியுதா அப்படின்றத வந்து தயவுசெய்து கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. ஏன்னா எனக்கும் வந்து தெரிய வரணும் இல்லையா, நான் வந்து எடுக்கிறது புரியுதா. நிறைய பேர் சொல்கிறீங்க, பட் இந்த பர்டிகுலர் இப்படி சொல்கிறதுனால நான் உங்ககிட்ட திரும்பி எகெயின் கேட்குறேன், நான் எடுக்கிறது உங்களுக்கு புரியுதா, இல்லையா, பிடிச்சிருக்கா அப்படின்றத தயவுசெய்து கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்கான லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் இதெல்லாம் தான் வந்து என்னுடைய பிக்கஸ்ட் மோட்டிவ். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், 5 இயர்ஸாக வந்து இன்னும் நான் இந்த அமௌண்ட் எதுவும் ஏர்ன் பண்ணல அப்படின்னு. இப்போ நிறைய பேர் வந்து நீங்கள் கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் ஏர்ன் பண்ணுவீங்க, உங்களோட எஃபோர்ட் சூப்பர் அப்படின்னு எல்லாம் சொல்கிறீங்க. பட் தயவுசெய்து இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கமெண்ட்டை பார்த்து அந்த மாதிரி கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு உங்களுடைய ஆன்சர் ஒரு பதிலாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நான் உங்களுக்கு ரெஸ்பான்ஸே பண்ணலை. ஃபஸ்ட்டு ஒரு தடவை ஓகேன்னு பண்ணேன், அப்புறம் பார்த்தா விடாமல் இப்படியே பண்ணதுனால நான் ரெஸ்பாண்ட் பண்ணலை. நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு கமெண்ட்டும், நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்கள்லாம் பண்ணக்கூடிய ஒவ்வொரு கமெண்ட்டும் தான் அவங்களுக்கான ஒரு பதிலடியாக இருக்கும். அண்ட் தென் எனக்கான ஒரு மோட்டிவாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ ப்ளீஸ் தயவுசெய்து லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லோருக்கும் ஆல் தி பெஸ்ட். தயவுசெய்து எல்லோரும் நல்லா படிங்க, நல்லா படித்து நல்லபடியாக எக்ஸாம் எழுதுங்க.